தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் வியாழக்கிழமையிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம். ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆழமான விசுவாசத்தோடு இந்த திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெற்றி கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இந்த திருவருகை காலத்திலே இறைவன் எங்களை தேடி வருகின்றார். அவரை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக ஆயத்தமாக இருக்கும்படியாக இறைவார்த்தைகள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. எனவே இறை வார்த்தைக்கு செவிமடுத்தவர்களாக சிறப்பாக இன்றைய இறை வார்த்தையானது நிரந்தரமானவற்றில் எங்களுடைய அடித்தளங்களை நாங்கள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தி நிற்கிறது. ஆகவே இவ்வுலகிலே நாங்கள் பார்க்கின்ற நிரந்தரமற்ற மாயைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு நிரந்தரமான இறைவனிலே எங்களுடைய அடித்தளத்தை நாங்கள் அமைத்து கொள்ள இறைவனுடைய அருளும் ஆசீரும் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கும்படியாக இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்வோம். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையை எம்மில் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்று கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 6 நமக்கொரு வலிமை மிகு நகருண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்துவிடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன இறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றுமுள்ள கற்பாரை, உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானுயர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரை மட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக
ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றிதாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம். ஆண்டவரே நம் இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21, 24 தொடக்கம் 27 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வது இல்லை, மாறாக விண்ணிலுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிறவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரம்
ஆண்டவரை நாங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக தயாராக எங்களை இருக்கும்படியாக இறை வார்த்தைகள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. இந்த காலம் வெறுமனவே கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தரப்பட்ட காலம் கிடையாது. மாறாக கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இதயத்திலே அவருக்கு நாங்கள் இடம் அளித்து அவரை எங்களுடைய வாழ்வில் ஒன்றாக கலந்து வாழுவதற்கு நாங்கள் எங்களை திறந்து வைக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய இந்த இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிலையான அடித்தளம் எமக்கு அமைய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. நாங்கள் அனைவரும் அறிந்ததைப் போல மாயை என்கின்ற ஒரு சொற்பதத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இலூஷன் என்று சொல்லுவார்கள். இந்த மாயை என்கிறது எல்லா ஆன்மீகங்களிலும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருக்கின்றது. சிறப்பாக இந்திய மெய்யியல் மரபுகளிலே இது பேசப்படுகின்றது. அதாவது இந்த உலகத்திலே நாங்கள் எதை பார்க்கின்றோமோ, எதை தொட்டு உணர்கின்றோமோ, எதை நாங்கள் ரசிக்கின்றோமோ, எது எங்களுடைய மனங்களுக்கு கண்களுக்கு இனிமை தருகின்றதோ அவையெல்லாம் நிரந்தரமற்றவை, நிலையற்றவை, அவைகள் ஒரு மாயையாகவே இருக்கின்றன என்பதை எல்லா வேதங்களும் இந்த மெய்யியலும் அந்த மரபுகளை கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் இதுவாகவே இருக்கின்றது. நிரந்தரமற்றவற்றை, அதாவது இன்று இருந்து நாளை காணாமல் அழிந்து போகின்றவையிலே அவைகள் மூழ்கி தவிக்கிறார்கள். அதுதான் நிரந்தரமானது என்பதில் அவர்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். இதுதான் மனிதருக்கு வரக்கூடிய ஒரு அடிப்படை வாழ்வின் பிரச்சனையாக அமைந்து விடுகிறது. எது எது நிலையானதோ, எது எது நீண்டகால நன்மை தரக்கூடியதோ அவையெல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு குறுகிய இன்பத்திலும் குறுகிய ஆசையிலும் அவர்கள் சிக்கி அதுவே நிரந்தரம் என்று அவர்கள் நம்புவதுதான் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நிலையற்றவையை பின்னால் இருந்து இயக்குகின்ற ஒரு இறைவன், எங்கள் கடவுள்தான் நிலையான தெய்வமாக இருக்கின்றார். இவரை பற்றி தான் எசாயா கூறுவார், ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், என் ஆண்டவர் என்றுமுள்ள ஒரு கற்பாறை. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பல உருவகங்கள் இந்த திருவிவிலியத்திலே பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதிலே மிக முக்கியமானது கற்பாறை. கற்பாறையினுடைய விசேடமான முக்கியத்துவங்கள் 3 இருக்கிறது. முதலாவது, அது வலிமை வாய்ந்தது. அது எப்பொழுதும் தன்னிலே வலிமையுள்ளதாக, வைரம் நிறைந்ததாக அது இருக்கிறது. இரண்டாவதாக, அது அசைவுறாதாக இருக்கிறது. எதனாலும் அதை அசைவுற செய்ய முடியாததாக இருக்கிறது. மூன்றாவது, என்றென்றைக்கும் அது நிலையான ஒரு தோற்றப்பாடை தன்னிலே கொண்டிருக்கின்றது. இறைவன் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு தான் அவர் இருக்கிறார். என்று மாறாத தெய்வமாக இருக்கின்றார், வலிமையுள்ள ஆண்டவராக இருக்கின்றார், அசைவுறாத ஆண்டவராக இருக்கின்றார், உறுதியாக நிலையான தெய்வமாக எங்களோடு கூட இருக்கின்றார். எனவே அன்பானவர்களே, எங்களுடைய மகிழ்ச்சி, எங்களுடைய வாழ்வின் தன்மைகள் எதிலே கட்டப்படுகின்றன? நிலையற்றவையிலா அல்லது நிலையாகிய தெய்வமாகிய இறைவனில் எங்களுடைய வாழ்வுகள் கட்டப்படுகிறதா? ஒருமுறை ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர் சொல்லுவார், எங்களுடைய கண்ணின் இமைகள் மிக முக்கியமான வாழ்வின் அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டு போகின்றன. அதாவது கண்ணின் மேல் இமையானது எப்பொழுதுமே அது அசைந்து கொண்டிருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்ணின் கீழே இருக்கிற இமையானது அசைவுறாமல் அது இருக்கின்றது. இவ்வாறு தான் எங்களுடைய வாழ்வின் அடித்தளங்களும் அசைவுறாமல் கட்டப்படுகின்ற பொழுதுதான் எங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக, ஒரு பயனுள்ள வாழ்வாக நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியும். எனவே அன்பானவர்களே, இந்த இறைவார்த்தை தருகின்ற செய்தியின் ஒளியிலே நாங்கள் வாழ முற்படுவோம். அசையாத அடித்தளமாக உறுதியான வலிமை பொருந்திய இறைவனிலே எங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்ப இன்றைய இந்த திருப்பலியிலே அருள் வேண்டி மன்றாடி கொள்ளுவோம். மாட்சியின் ஆண்டவரே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் உம் ஆற்றலை பெற்று
இவ்வுலகில் விழுமியங்களை சான்று பகர தேவையான அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இத்திருவருகை காலத்தில் கிறிஸ்து பிறப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கும் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியின் நிறைவில் என்றும் நிலைத்து நிற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, இளையோர் அனைவரும் இளமையில் இறைமையை தேடி ஞானத்தை நிறைவாக பெற்று தங்கள் ஆன்மீக வாழ்விலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்க தேவையான அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் இனம், மொழி, சாதி மற்றும் சமய வேறுபாடுகளை களைந்து சமூக அக்கறையுள்ள நல்ல மெய்ப்பர்களாக இருந்து எம் நாட்டை நல்வழியில் நடத்த வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எடுத்து வந்துள்ள எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருளுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பு புரட்சி சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையனை நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்க காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கே இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியே புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம்திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையானவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.